அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் காண இருப்பது 39வது பாடல். ஆளுகைக்கு ஒன்றன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு ஒன்றன் விழியின் கடை உண்டு, மேலிவற்றின் மூளுகைக்கு என் குறை நின்குறையே அன்று அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாணுதலே. ஆளுகைக்கு ஒன்றன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு ஒன்றன் விழியின் கடை உண்டு, மேலிவற்றின் மூளுகைக்கு என் குறை நின்குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாணுதலே. ஆளுகைக்கு என்பது ஆள்வது. அந்த ஆள்வது நம்மை மட்டுமல்ல, அரசை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தினரை, நாம் வகிக்கும் பதவியில் உள்ள அனைவரையும், முடிவாக விண்ணுலக வாழ்வையும் ஆள்வது ஆகும். ஆளுகைக்கு உன்றன் அடித்தாமரைகள் உண்டு, என்னை ஆளுவதற்கு உந்தன் அடித்தாமரைகள் உள்ளன. அந்தகன்பால் மீளுகைக்கு, அந்தகன் என்றால் கண்ணிலி யமதர்மராஜன். யமதர்மராஜனிடம் மீள்வதற்கு உன்றன் விழியின் கடை உண்டு. நீ கடை கண்ணால் பார்த்தால் போதும், என்னால் அவனிடமிருந்து தப்பிக்க முடியும், வழியில்லாமல் அவனை சென்று அடைய முடியும். அல்லது அந்தகன்பால் மீளுகைக்கு உண்டு, உன்றன் விழியின் கடை உண்டு, உந்தன் கடை விழி இருந்தால் போதுமானது. மேலிவற்றின் மூளுகைக்கு, இவற்றின் மேல், மீளுகை என்றால் மூளுகை என்றால் மிகுதல், தீ மூழ்வது என்று சொல்கிறோம்லாம், மிகுதியாக்குவது, அதிகமாக்குவது. இதே அவற்றும் என் குறை நின் குறை அன்று, இதெல்லாமே என்னுடைய குறை தான், உன்னுடைய குறை கிடையாது. அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு, அப்பொழுது முன்னாடி, முன்னொரு நாள் மேலொரு நாள், 3 புறங்களை சிரிப்பால் சிரித்தழித்த சிவபெருமானின் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே. வாழ்நுதலே பிரிக்கும்போது வாழ்நுதலே என்றானது. வாழ் என்பது வாழ் போன்ற ஒளி பொருந்திய, நுதலை தரித்தவள், நுதலை கொண்டவள், நெற்றியை கொண்டவள் என்று பொருள். அந்த முப்புறங்கள் என்பது நம்முடைய ஆசை, ஆணவம், கண்மம், மாயை, இவை எல்லாம் முப்புறம். 3 மலங்கள், 3 புறங்கள், நம்முடைய 3 குணங்கள், 3 நாடிகள், இப்படி 3 நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இந்த 3ஐயும் அழித்தவன், இந்த அனைத்து தீய 3ஐயும் அழித்தவன் சிவபெருமான். அவனுடைய நாயகி இவள் திரிபுர சுந்தரி. 3 உலகத்தை அழித்தவனின் துணைவியானவள். 3 உலகங்களிலும் ஒப்பற்ற அழகுள்ளவள் திரிபுர சுந்தரி. இவைகளிலெல்லாம் அழகு வர வேண்டுமானால், தெளிவு வர வேண்டுமானால், அமைதி வர வேண்டுமானால், நம்முடைய சத்துவ ரஜஸ் தமஸ் குணங்களில், ஆணவம், கண்மம், மாயை இவைகளில், இடை, பிங்களை, இவற்றில், சுழுமுனை இவற்றில் நமக்கு அமைதி வர வேண்டுமானால் அபிராமியின் அருள் வேண்டும். எனவே அபிராமியின் அருளை இவர் கூறுகிறார். ஆளுகைக்கு உன்றன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு ஒன்றன் விழியின் கடை உண்டு, மேலிவற்றின் மூளுகைக்கு என் குறை நின்குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாணுதலே. அன்று இப்படியும் பிரிக்கலாம், அப்படியும் பிரிக்கலாம். என் குறை நின்குறை அன்று, அல்லது என் குறை நின்குறை, எனக்கு ஏதாவது கம்மின்னா அது நீ எனக்கு சரியாக பார்த்துக்கலான்ற அர்த்தம் என்றும் பிரிக்கலாம். மீண்டும் பாடல். ஆளுகைக்கு ஒன்றன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு ஒன்றன் விழியின் கடை உண்டு, மேலிவற்றின் மூளுகைக்கு என் குறை நின்குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாணுதலே. ஆண்டவன் அருள்.